வீடு ஷிஃப்ட் ஆகி வரும்போது பழைய பெட்டை ரொம்ப பழசாயிடுச்சுன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு வந்துட்டோம். அங்கே தூக்கி போட்டு வந்துட்டு இங்கே வாங்கிக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம்னால அப்படியே தள்ளி போட்டுட்டே இருந்தாச்சு. கீழே படுத்துக்கிறக்கோ இல்லை வெறும் கட்டில படுத்துக்கிறக்கோ குழந்தைங்க உடம்பு வலிக்குதுன்னு சொன்னனால சரி ஆன்லைன்லேயே பெட் வந்து பார்த்துட்டு இருந்தேன். இன்னைக்கு எதர்ச்சியா வெளியே போயிருக்கும் போது சரி சரவணா ஸ்டோர்ஸ் போகலான்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்துட்டு இருந்தோம். பார்க்கும்போது இந்த கோரப்பாயிலேயே பெட்டு மாதிரி போட்டிருந்தாங்க. அதை சரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அதையெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே பசங்க வந்து அடம்பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பெட்டை வாங்கிட்டு போயிடலாம், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஈஸியாகவும் இருக்கு, நாங்கள் எங்கே வேணாலும் மடிச்சு இது பண்ணி போட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே அடம்பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகே பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு பெட்டை பார்த்தோம். சரி வாங்குறோம் ரெண்டாவே வாங்கிடலான்னு சொல்லிட்டு ரெண்டாவே வாங்கிட்டோம். எப்போவே ப்ரைஸ் ஆன்லைன்ல எல்லாம் செக் பண்ணி அதில் எப்படி இருக்குன்னு சொல்லி கம்பேர் பண்ணி தான் வாங்குவேன். ஆனால் இந்த வாட்டி எதையுமே யோசிக்காம இந்த பெட்டை வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. கூடவே 2 தலகாணியும் வந்து வாங்கியிருந்தோம். 2 தலகாணி வந்து 399 சொல்லி வாங்கியிருந்தேன். ஆனால் ஆன்லைன்லாம் பார்க்கும்போது ரேட் ரொம்பவே கம்மியாக இருந்தது. வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணி என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பிரிச்சு எல்லாம் பார்த்தோம். சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கிற மாதிரி இருந்தது, ஹைட் மட்டும் சின்னதா இருக்கிற மாதிரி இருந்தது. எங்களுக்கெல்லாம் பார்த்தோம் அவர் வந்து ஹைட்டா இருக்கிறனால அவருக்கு கொஞ்சம் சின்னதா இருக்குமோன்னு ஒரு ஃபீலிங். பரவாயில்ல, நம்ம நேர்ல வாங்கிட்டு வந்ததுனால ரிட்டர்ன் ஆப்ஷனும் போட முடியாது, ஆன்லைன்லயே வாங்கியிருக்கலாமேன்னு ஒரு சின்ன ஃபீலிங். சரவணா ஸ்டோர்ஸ்ல கிஃப்டா பேட்டும் அதோட லஞ்ச் பேக்கும் வந்து கொடுத்திருந்தாங்க. பேட்டை வந்து தம்பி எடுத்துட்டான், லஞ்ச் பேக் அவரோட லஞ்ச் வச்சு கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சாச்சு.